சேலத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், நெசவாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம், இளம்பிள்ளை பட்டு சேல்ஸ்லாம் எப்படி இருக்கு? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது தீபாவளி சேல்ஸ்ல? தீபாவளி என்றாலே பொதுமக்கள் இனிப்பு, பட்டாசு, புத்தாடை வாங்குவது வழக்கம். தற்பொழுது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை தீபாவளிக்காக இனிப்புகள் ஏராளமாக தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல பட்டாசு கடைகளும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கடை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கெல்லாம் இன்னும் வியாபாரம் தொடங்கவில்லை. அதே நேரத்தில் ஜவுளி கடைகளை பொறுத்தவரை புத்தாடைகள் வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். மிக குறிப்பாக சேலத்தில் இளம்பிள்ளை என்ற பகுதி ஜவுளி உற்பத்தியில் அபூர்வா புடவை உள்ளிட்ட மலிவு விலை புடவைகள் தயாரிப்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது. அந்த பகுதியிலும் ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சேலத்தை பொறுத்தவரை தற்பொழுது இன்று பிற்பகலிலிருந்து அவ்வப்போது விட்டுவிட்டு லேசான தூறல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சற்று பொதுமக்கள் கூட்டம் குறைவாக இருப்பதனால் கடை வீதிகள் மற்றும் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் பிரபலமான ஜவுளி கடைகளை பொறுத்தவரை அதிக அளவில் மக்கள் ஆர்வமாக ஜவுளி வாங்கி செல்லக்கூடியதை நம்மால் காண முடிகிறது. தீபாவளிக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 3 நாட்கள் இன்னும் அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கு இருக்கிறார்கள். இது குறித்து நாம் இந்த பர்ச்சேஸ் செய்ய வந்திருக்கக்கூடிய பேசுவோம். தீபாவளிக்காக நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன வாங்க போறீங்க? பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு, நாங்கள் லெகின்ஸு, பேண்ட் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். அடுத்தது அவ்வளோதாங்க. நான் இப்போ வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். வழக்கமாக தீபாவளிக்கெல்லாம் என்னென்ன செய்வீங்க? இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏதாவது வித்தியாசமா இருக்கு? ஸ்வீட் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சதெல்லாம் சாப்பிடுவோம், பலகாரம்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஈவினிங் ஆக பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான். வழக்கமான தீபாவளி மாதிரி எந்த ஆண்டு இருக்கா, இன்னும் சிறப்பாக இருக்கா? இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடலான் இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பட்ஜெட்டை பொறுத்து தாங்கண்ணா. இங்கே வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர் ஒரு பேசினதை கேட்டோம். மிக குறிப்பாக ஜவுளிகள் வாங்குவதற்கு தற்பொழுது அதிகமாக பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்றால், அதே போல் காவல்துறையை பொறுத்தவரை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சேலம் மாநகரில் எங்கும் குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியிலும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கும் அதிக அளவில் பொதுமக்கள் இந்த தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வருவார்கள் என இனிப்பு கடை, பட்டாசு கடை, ஜவுளி கடை உள்ளிட்ட கடைகளும் அதே போல சாலையோர வியாபாரிகளும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களுக்கு குறிப்பாக மழை பெய்யாமல் இருந்தால் நல்ல வகையில் வியாபாரம் நடைபெறும் என்பது வியாபாரிகளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நந்தா, நிச்சயமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி விற்பனை களை கட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம்.